நம்ம தேவன் நம்மோட இருக்கிறாருன்னு சொல்றது மூலமா என்ன சொல்லுகிறோம், அதனுடைய அர்த்தம் என்ன, இதுக்கு பின்னால என்ன இருக்குது, இதுல என்ன அடங்கி இருக்குன்ற சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். குறிப்பா 2 காரியங்கள், 2 வார்த்தைகளை வலியுறுத்த விரும்புகிறேன். தேவன் நம்மோட இருக்கிறான்னு சொல்றோம்ல, அப்படின்னா என்ன, அதுல என்ன இருக்கு, அதுல என்ன அடங்கி இருக்கு? 2 காரியங்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். உண்மையிலே நம்மோட இருக்கிறார், ஸ்பெஷலா நம்மோட இருக்கிறார். தேவன் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறாருங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ளாகவே இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் உங்களுக்குள்ளாக வசிக்கிறார். அவர் தூரமா இல்ல, நீங்க விசுவாசி இருந்தீங்கன்னா கிட்டவே இருக்கிறார். இன்னும் கேட்டா உங்களுக்குள்ளாகவே இருக்கிறார். ஏன் இதை சொல்றேன்னா, தேவன் நம்மோட இருக்கிறார்னா அதுக்கு பின்னால இவ்வளவு ஆழமான சத்தியம் இருக்கு. சும்மா ஒண்ணும் கிடையாது. ரெண்டாவது, இதை நினைவு கூறுவது மிகவும் அவசியம். இதை நினைவு கூறும்போது அதுல ஒரு பெரிய வல்லமை இருக்கு. எதை நினைவு கூறும்போது? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நினைவு கூறுவது மிகவும் அவசியம். இதை நினைவு கூறும்போது தான் பெரிய வல்லமை இருக்கு. பாருங்க, விசுவாசிகளுக்கு தேவன் எப்பவுமே கூடவே இருக்கிறார். வந்துட்டு போற போல, சில நேரம் இருக்கிறார், சில நேரம் இல்லை, அப்படி கிடையாது. எப்பவுமே இருக்கிறாருங்க. நம்ம குடும்பத்தார் கூட நம்மோட தான் இருக்கிறாங்க வீட்டில். ஆனாலும் நம்ம அடுத்த ரூமுக்கு போயிடுறோம். அப்போ அங்கே கொஞ்சம் ஒரு பிரிவு உண்டாகுது, அல்லது வெளியே போகிறோம், கடைக்கு போகிறோம். அந்த நேரத்தில் அவங்க நம்மளோட இல்லை. ஆனால் தேவனை நீங்கள் விட்டுட்டு கடைக்கு போக முடியாது. எனக்கு உள்ளவே இருக்கிறாரு, எப்போவுமே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். நீங்கள் அவரை விட்டுட்டும் போக முடியாது, அவர் உங்களை விட்டுட்டும் போக மாட்டார். அப்போ எப்போவுமே இருக்கிறார் நம்மோட. ஆனால் பார்த்தீங்கன்னா வல்லமை எப்போ உண்டாகுதுன்னா, பெரிய காரியங்கள் எப்போ நடக்குதுன்னா, பெரிய ஒரு வித்தியாசம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை நினைவு கூறும்போது தான். எப்போவுமே அவர் உங்களோட இருக்கிறதுனால எல்லாம் நடந்துடும் கிடையாது. நீங்கள் அதை நினைவு கூற வேண்டும். அவர் உங்களோட இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைச்சு பார்க்கணுங்க. நீங்கள் நினைவு கூற வேண்டும். நீங்கள் நினைவு கூற வேண்டும். நீங்கள் நினைவு கூறும்போது அதில் பெரிய வல்லமை இருக்கு. பாருங்க, ஒரு உதாரணம் கொடுக்குறேன். நாம் சில நேரம் நம்ம பிள்ளைகளை அப்படியே கைப்பிடிச்சே சில நேரம் அப்படியே நடந்துட்டு போவோம், ஒரு வேளை கூட்டிகிட்டு போவோம். சில நேரம் இந்த எக்ஸிபிஷனுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறோம்ல, இப்போலாம் அதை செய்ய முடியாது, முன்ன செஞ்சோம். எங்கேயா கூப்பிட்டு போகிறோம், அந்த எக்ஸிபிஷனில் சில இந்த காட்சி பொருள்லாம் இருக்கும். அப்படியே ஒரு இது உள்ள ஒரு இருட்டான ரூம்குள்ளே கொண்டு போவாங்க. அதில் பயமுறுத்துகிற சில காரியங்கள்லாம் வரும். அப்படியே நம்ம பிள்ளையை கூப்பிட்டு போகிறோம், சரி ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறோம். பயமுறுத்துகிற ஒரு காட்சி வருது, அல்லது ஒரு வேஷம் போட்டுக்கிட்டே எவனா ஒருத்தன் பயமுறுத்துற மாதிரி வரான்னு வைங்க. அந்த பிள்ளை அதை பார்த்துட்டு அப்படியே பயந்துருது, எப்பா அப்படின்னு பயப்படுது. நாம் என்ன பண்ணுறோம்? அந்த பிள்ளையை தட்டி, பயப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்றோம். என்ன நடக்குதாங்க? கூடவே தான் இருந்தோம், அந்த பிள்ளையோடையே தான் இருந்தோம். ஆனால் பயங்கரமாக பயமுறுத்துகிற ஒரு காட்சியை பார்க்கும்போது அந்த நேரத்தில், அந்த ஒரு செகண்டில் அந்த பிள்ளை நாம் இருக்கிறோன்றதை மறந்துருச்சு. நம்ம கூடவே தான் இருக்கும், கையை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் இருக்கிறத மறந்துருச்சு. பாருங்க, அந்த மறந்துருச்சுன்னா அதனுடைய நினைவில் நாம் இருக்கிறது பெருசாக இல்லை, அந்த பூச்சாண்டி, அந்த பயமுறுத்துகிற அந்த அந்த வேஷம், அந்த காட்சி தான் பெருசாக தோன்றுகிறது. அதை பார்த்தோம் அப்படியே பயமா வருது. நம்ம என்ன பண்ணுறோம்? தட்டி, பயப்படாத நான் இருக்கிறேன், கூட இருக்கிறேன், பயப்படாத நான் இருக்கிறேன். நம்ம அந்த பிள்ளைக்கு அந்த சத்தம் கேட்ட உடனே கொஞ்சம் தைரியம் வந்துடுது. எங்கள் அப்பா கூடவே இருக்கார், கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். வெறும் இருக்கிறது மட்டும் பிள்ளைக்கு தைரியம் கொடுக்கல. அந்த பிள்ளைக்கு எப்போ நாம் இருக்கிறோன்றத அந்த பிள்ளை உணருதோ, அந்த பிள்ளை எப்போ நினைவு கூறுதோ, அப்போதான் அந்த தைரியம் வருது. பாருங்க, இது போல தான் தேவன் நம்மோடவே இருக்கிறார், நம்ம கையை பிடிச்சே நடக்கிறார், நம்ம நடத்தி வருகிறார், நம்மை ஒருபோதும் அவர் விட்டு போகிறதே கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மை பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் வருகிறதுனால நம்ம கண்ணெல்லாம் அங்கே போயிடுது, சூழ்நிலை மேலே போயிடுது, நினைவெல்லாம் அங்கே போயிடுது, எண்ணம் எல்லாம் அங்கே போயிடுது, அதன் மேலேயே இருக்குது சூழ்நிலை. அது பார்த்தா அப்படியே பயங்கரமாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். மறந்து விடுவோம். சிம்பிளான ஒரு காரியம், அதை நினைக்கிறது இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் ஏங்க பிரசங்கம் பண்ணுறேன்? ஒன்றும் இல்லை, உங்களை தட்டி அவர் இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறேன். அவர் இருக்கிறார் உங்களோட, பயப்படாதீங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, நான் சொல்வதன் மூலமாய் உங்கள் உள்ளத்தில் அவருடைய சத்தமே கேட்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் பிரசங்கம் பண்ணுகிறேன். என் சத்தம் கேட்டால் பத்தாதுங்க,
உள்ளத்தில் தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கட்டும். அவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்குதா? ஆவியானவர் தான் அதை கேட்க செய்யணும். என்னால் கேட்க செய்ய முடியாது, நான் பிரசங்கம் பண்ண முடியும், அவ்வளோதான். ஆனால் இந்த வார்த்தைகளை எடுத்து ஆவியானவர் தான் பயன்படுத்தி உங்கள் உள்ளத்துக்குள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி செய்ய வேண்டும். நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், பயப்படாதே. அப்போ இன்றைக்கு நான் நினைப்பூட்டுகிறேன்னா, இதன் மூலமாக தேவனே உங்களை தட்டி சொல்லுவார் என்று நம்புகிறேன். ஆனால் தான் பேசுகிறேன், அந்த நம்பிக்கையோட பேசுகிறேன். தேவனே உங்கள் உள்ளத்தில் பேசுவார் என்று நம்புகிறேன், விண்ணப்பிக்கிறேன். அவருடைய சத்தத்தை இந்த ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டீங்கன்னா போதுங்க, பயம் போயிடுங்க. நான் இருக்கிறேன், பயப்படாதுன்னு அவர்கிட்ட வருகிற அந்த ஒரு வார்த்தை, ஆவியானவர் அதை கொடுப்பார் உங்களுக்கு. இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கும்போது, என் வார்த்தைகளை கேட்கும்போது ஆவியானவர் உள்ள உங்களோட பேசுவார். வார்த்தையின் மூலமாக ஆவியானவரே செயல்படுவார். தேவனுடைய பிரசன்னத்தினுடைய ஒரு பெரிய உணர்வை உங்களுக்கு உள்ள தருவார். ஒரு உண்மை சம்பவத்தை வாசித்துட்டு இருந்தேன் பாருங்க. ஒரு டாக்டர் 1990s அவர் அமெரிக்காவில் ஒரு டாக்டர் அங்கே ஆர்மியில் போய், மிலிட்ரியில் போய் சேவை செய்யணும்னு தான் பேரை கொடுத்துக்கிட்டார். அதாவது உதவி தேவைப்பட்டு தான் என்னை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஆர்மி ரிசர்வ்ஸ்ன்னு இருக்குது, அதில் போய் பேரை கொடுத்துக்கிட்டார். டாக்டர், அவர் மிலிட்ரி ஆள் கிடையாது, டாக்டர். ஆனால் சரி, அவங்களுக்கு தேவைப்பட்டால் நான் உதவி செய்கிறேன்ற மாதிரி பேரை கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணாங்க, 2005 ஒரு யுத்தம் வந்தது ஈராக்கோட. அதுக்கு முன்னாலேயே யுத்தம் வந்ததில்ல, 2005 அந்த யுத்தம் போயிட்டு இருந்தது. அப்போது இவரை கூப்பிட்டாங்க, பேர் கொடுத்தவரை, கொஞ்சம் வருஷம் முன்னால் பேர் கொடுத்தவரை இவரை கூப்பிட்டு அங்கே டியூட்டியில் போஸ்ட் பண்ணாங்க. எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, ஈராக் வாரில் வெறும் அமெரிக்கன் சோல்ஜர்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்களுக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்கறது மட்டும் இல்லை, அமெரிக்கா ஈராக்கோட போராடுது. அந்த எதிர் தேசத்தினுடைய இராணுவ வீரர்கள் அவங்களும் இவங்களும் போராடுற நேரத்தில் அதை இவங்க அவங்கள கைது செய்வாங்க. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஈராக் இராணுவ வீரர்களை கைது செய்வாங்க. கைது செஞ்சு கொண்டு போய் அடைச்சி போட்டுருவாங்க பாருங்க. அதில் கைது செய்யப்படுறவங்க சிலர் அடிபட்டு வருவாங்க. அதாவது கன்னு சுடப்பட்டு அதனால் அடிபட்டு பெரிய காயம்பட்டுலாம் வருவாங்க. அப்போ இந்த டாக்டர்னுடைய வேலை வெறும் அமெரிக்கன் இராணுவ வீரர்களை பார்த்துக்கணுன்றது மட்டும் இல்லை, இந்த எதிரி இராணுவ வீரர்கள் இவங்க காயப்பட்டு இவங்களுக்கு அடிபட்டாலும் இவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். 2 பேரையும் இவர் தான் பார்த்துக்கணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ அவருடைய அந்த அனுபவங்களை பற்றி எழுதுகிறார். ரொம்ப பயங்கரமாக இருந்தது, ரொம்ப பயமுறுத்துகிற சில சூழல்கள்லாம் கடந்து வந்தேன்னு எழுதுகிறார் பாருங்க. அவர் ஒரு கிறிஸ்தவர், ஒரு நாள் ஒரு விசுவாசி. அப்போ அவர் சொல்கிறார், ஒரு சம்பவம் சொல்கிறாரு. ஒரு தடவை அங்கே பல மிலிட்ரி பேஸ் இருக்கும், ஒரு பேஸ்லேருந்து இன்னொரு பேஸுக்கு போக வேண்டியது ஆயிடுச்சுன்றாரு. அதாவது ஏன்னா அந்த கைது செய்யப்பட்ட ஒரு இராணுவ வீரன், அந்த எதிர் தேசத்தினுடைய இராணுவ வீரன், அவனுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. அதுக்கு ஒரு அவசரமாக ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அப்போ தான் அவனை காப்பாற்ற முடியும், பெரிய ஒரு முக்கியமான சிகிச்சை பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவங்க இருந்த பேஸில் அதுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டி இல்லை. அதை விட இன்னொரு பெரிய பேஸில் இன்னொரு பெரிய ஃபெசிலிட்டி இருக்குது, அங்கே பண்ண முடியும். ஸோ இவங்க என்ன பண்ணாங்களாம், இந்த பேஸ்லேருந்து அந்த பேஸுக்கு இந்த கைது செய்யப்பட்ட இந்த இராணுவ வீரனை கொண்டு போகணும். இவர் டாக்டருடைய பொறுப்பு. கொண்டு போகிறதுக்கு பல வண்டிகள் ஒன்றா சேர்ந்து கொண்டு போகிறாங்க. கான்வாய்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த மிலிட்ரி யுத்தம் போடுறவங்கலாம் அப்படியே தனி வண்டியாக ஓட்டிகிட்டு போக மாட்டாங்க பாருங்கள், அது ரொம்ப ஆபத்து. அது நிறைய வண்டிகள் ஒன்றா சேர்த்து அப்படியே ஒன்றா போவாங்க ஃபாஸ்ட்டாக. யாராவது குறுக்க தடுக்க பார்த்தா அப்போ போராடலாம். அப்போ ஒரு கான்வாயில் போராடுறான். அது சொல்கிறாரு, அது ரொம்ப ஆபத்தான ஒரு நேரம். ஏன்னா அதுக்கு முந்தின 5 நாளில் அந்த அமெரிக்கன் கான்வாயை 3 தடவை பாம்பு போட்டாங்களாம். அந்த ரூட்டில் போகிற கான்வாயை முந்தின 5 நாளில் 3 தடவை பாம்பு போட்டாங்க. இவர் 6ஆவது நாள் போகணும். எதிர் இராணுவ வீரன் அப்படியே விட்டுற முடியாது, சாகட்டோன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சொல்லியாச்சு, ஆர்டர் வந்தாச்சு, இவர் கூட்டின்னு போகணும். கான்வாயும் ரெடியாக இருக்குது. போகிறாங்களாம். அவங்க நிறையா வண்டிகள், ஹம்வீஸ், பெரிய பெரிய இந்த மிலிட்ரி வண்டிகள் ஜீப்பில் போட்டுக்கிட்டு இவர் ஒரு ஜீப்பில் அந்த காயப்பட்டவனோட உட்காந்துக்கிட்டு உள்ள
போகிறாங்களாம், பல வண்டிகள் ஃபாஸ்ட்டாக போகிறாங்களாம். அவர் சொல்கிறாரு, எல்லாரும் இராணுவ வீரர்கள் தான் பேர், ரொம்ப தைரியசாலின்னு தான் பேர். ஆனால் எல்லாருக்கும் பயம். ஏன்னா கடைசி 5 நாளில் 3 தடவை பாம்பு போட்டாச்சு. அடுத்த பாம்பு எப்போ விழுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாம் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, கிட்ட போகிறாங்க. யாரும் குறுக்க வர முடியாத அளவுக்கு போகிறாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாங்க, கன்னை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. எவனா சுட பார்த்தா இவங்க சுடுறதுக்கு. இவர் வந்து அந்த வண்டியில் போயிட்டு இருக்கிறப்போ இவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சான். அப்புறம் இவர் தண்ணியே ஒரு மாதிரி வெறுக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஏன் தான் இங்கே வந்த, இதெல்லாம் தேவையா எனக்கு? நான் ஒரு டாக்டர், உருப்படியாக அமெரிக்காவில் இருந்திருக்கலாம். இங்கே வந்து அமெரிக்கன் இராணுவ வீரனுக்கு உதவி செய்கிறது இல்லாமல் இந்த எதிர் தேச இராணுவ வீரனுக்கு உதவி செய்யணும், இவனுக்காக நான் என் வாழ்க்கையை ரிஸ்க் பண்ணிட்டு போகணுமா? இது தேவையா எனக்கு? நான் ஏன் தான் இப்படி முடிவு எடுத்து இங்கே வந்தனோ, ஏன் இங்கே மாட்டிக்கிட்டனோ அப்படின்னு ஒரே பயமாக தன்னை மேலே ஒரு வெறுப்போட அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கானா. வீணாக்கிட்டனோ அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்க ஒரே பயம் அவனை ஆட்கொள்ளுது. அவன் சொல்கிறான், அந்த டாக்டர் சொல்கிறாரு, பயமை போக்குறதுக்கு அவர் கிறிஸ்தவர், சரி பயம் போட்டோன்னு சொல்லி, இந்த பயம் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு MP3 பிளேயர் இருந்துதான். அந்த MP3 பிளேயரில் 1000 பாட்டு போட்டு வச்சுருந்தார் ரெடியாக. ஹெட்ஃபோன்லாம் வச்சுன்னு இருக்காரு. என்ன பண்ணுறாரு, அந்த பாட்டை போடுறாரு. சரி இந்த பாட்டையாவது கேட்போம், இவ்வளோ ரொம்ப பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ப்ளே பண்ணால், ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுற பாட்டு அதனுடைய எழுத்து இப்படி போகுது, வார்த்தைகள் ஆங்கிலத்தில், surely the presence of the Lord is in this place. யோசிச்சு பாருங்க, அந்த சீனை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. பல வண்டிகள் அப்படியே அந்த பாக்தாடை நோக்கி போயிட்டு இருக்குது, பெரிய கான்வாயில் போயிட்டு இருக்குது. எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க, நவுருன்னு கன்னை இப்படி திருப்பிட்டு இருக்காங்க, எவனா சொல்கிறானான்னு எல்லாம் பயத்தில் இருக்காங்க. இவர் பாட்டை போடுறாரு ஹெட்ஃபோனில். பாட்டு என்ன சொல்லுது? surely the presence of the Lord is in this place. அப்படின்னா நிச்சயமாக தேவனுடைய பிரசனம் இந்த இடத்தில் இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, எனக்கு நம்ப முடியல, அந்த நேரத்தில் இதுவரைக்கும் நான் அனுபவிக்காத விதத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த அந்த ஜீப்லன்றார். கம்ப்ளீட் பயத்திலிருந்து அந்த பாட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சோன்னே என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரில, எனக்கு அப்படியே அந்த ஜீப்பே தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைந்தது போல ஒரு உணர்வு. சொல்றாரு, என்ன எனக்கு வந்து அப்படியே ஃபுல்லா பயத்தில் இருந்தேன், அவருடைய பிரசன்னத்தின் உணர்வு வந்தது, எனக்கு பயம்லாம் போயிடுச்சு, ஆபத்து போயிடல. அவர் சொல்றாரு, ஆபத்துல தான் இருந்தோம், அங்கே போய் சேர்ற வரைக்கும் ஆபத்து தான், என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு எந்த பயமும் இல்லை, அப்படியே ஒரு சமாதானம் வந்துருச்சு. நான் யோசித்தேன், சபையில் தான் தேவனுடைய பிரசன்னத்தை பெருசாக அனுபவிக்க முடியும். நான் ஜெபிக்கும் போது அவர் பாருங்க நல்ல கிறிஸ்தவர். அவருக்கு இன்னொரு வெறுப்பு என்னன்னா, அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அந்த கதையை சொல்கிறப்போ அவர் சொல்கிறார், அது ஞாயிற்றுக்கிழமை, உண்மை சம்பவம் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை அங்கே பேஸில் வந்து வழக்கமாக ஒரு சர்வீஸ்லாம் வைப்பாங்களாம். அதை வேற அட்டென்ட் பண்ண முடியலன்னு இவருக்கு ஒரு சஞ்சலம், ஒரு கவலை. அவர் சொல்கிறாரு, அங்கே அட்டன் பண்ண முடியல, எங்கே? அவர் சொல்கிறாரு பாருங்க, பொதுவாக வந்து தேவனுடைய பிரசனம்னா அப்படியே சபையில் எல்லாரும் கூடி ஆராதிக்கிறப்போ தான் இருக்கும்னு யோசித்தேன் நான், அல்லது ரொம்ப அப்படியே பைபிளில் மூழ்கி போய் அப்படியே ஜபத்தில் அப்படியே இருக்கிறப்போ தான். பார்த்தா அவர் சொல்கிறாரு, அந்த ஒரு மிலிட்ரி சீனில், அந்த ஒரு ஆபத்தான ஒரு நேரத்தில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கான், எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான், அந்த நேரத்தில் எனக்கு தேவனுடைய பிரசனத்தின் உணர்வு அப்படியே தூக்கிடுச்சு, பயம்லாம் போயிடுச்சு. ஏங்க இந்த கதையை சொன்னேன் நான்? அந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் எப்படி செயல்படுறாருன்னு தெரியுது. அந்த பாட்டு ப்ளே பண்ண பிறகு தான் அந்த உணர்வு வந்தது. கவனிச்சிங்களா? அதை பாட்டு ப்ளே பண்ண பிறகு தான் அந்த பாட்டில் இருக்கிற எழுத்து என்ன எழுத்து? surely the presence of the Lord is in this place. நிச்சயமா தேவனுடைய பிரசனம் இந்த இடத்தில் இருக்கின்றன. ஏன் இதை சொல்றேங்க? ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக தான் செயல்படுகிறார். பொதுவாக ஆவியானவருடைய வழியே இதுதான். ஆவியானவர் தேவனுடைய பிரசன்னத்தை உங்களுக்கு எப்பங்க உணர்த்துவார்? சும்மா நீங்க எதையோ பண்ணிட்டு பயத்தில் இருக்க அப்படியே இருந்தீங்கன்னா உணர்த்த மாட்டார். பொதுவா நீங்க அந்த வார்த்தையை கேட்கணும். எந்த வார்த்தை? தேவன் உங்களோட இருக்கிறார் என்ற வார்த்தை. அந்த ஆளுக்கு எப்படி வந்தது அந்த வார்த்தை? ஒரு பாட்டின் மூலமா வந்தது. MP3 பிளேயர் ஆன் பண்ணார், அந்த பாட்டு பிளே ஆச்சு, அந்த வார்த்தை வந்தது. ஆவியானவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி தேவனுடைய பிரசன்னத்தினுடைய உணர்வை கொடுத்தார். இன்றைக்கு நான் என்ன ஜெபிக்கிறேன்னா, இந்த வார்த்தை என் மூலமா உங்களுக்கு வருகுது என்று ஜெபிக்கிறேன். இப்போ நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த பிளேயர்லேருந்து அந்த ஒரு லைன் வந்தது, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். என் வாயிலிருந்து ஒரு லைன் வருது, தேவன் உங்களுடன் இருக்கிறார். ஆவியானவர் இதை எடுத்து பயன்படுத்தி தேவனுடைய பிரசன்னத்தின் உணர்வை உங்களுக்கு கொடுப்பாராக. சில நேரம் அந்த உணர்வு வந்துச்சுன்னா பாருங்க, பயம்லாம் போயிடும். ஆபத்து நீங்கிறதுக்கு முன்னாலே சமாதானம் வந்துடும். தேவனுடைய பிரசன்னம்
நீங்கள் நினைவு கூறுங்க. அதை நீங்கள் நினைவு கூறும்போது ஆவியானவர் சில நேரம் அந்த உணர்வை கொடுப்பார். ஆனால் உணர்வு வருதோ இல்லையோ பாருங்கள், இப்போ நான் ஒரு கதை சொன்னேன், அருமையான கதை. உணர்வு வந்தது, ஆனால் சில நேரம் உணர்வு வராது. உணர்வு வராதனால அப்படியே இது உண்மை இல்லாமல் போயிடாது. உண்மைதான், உணர்வு வந்தால் சூப்பர். ஆனால் வராட்டிலும் இது உண்மைதான். தேவன் உங்களுடன் இருக்கிறார். தேவன் நம்மோட இருக்கிறார்ன்றது நமக்கு வெறும் ஒரு நல்ல ஒரு உணர்வு மட்டும் வர்றது மட்டும் இல்லை, சூழ்நிலையிலே மாறும். பாருங்க, இந்த ஆளுனுடைய கதையில சூழ்நிலை மாறல, ஆபத்திலே இருக்கிறார், ஆனால் உணர்வு மாறிடுச்சு, சமாதானம், ஒரு அமைதி உண்டாயிடுச்சு. ஆனால் தேவன் உங்களோட இருக்கிறார் நீங்கள் நினைவு கூறும்போது, கஷ்ட காலங்களில் குறிப்பாக நீங்கள் நினைவு கூறும்போது, இன்னைக்கு பலர் பல விதமான கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாயை திறந்து சொல்லுங்க, தேவன் என்னுடன் இருக்கிறார். நீங்கள் இது உங்களுக்கே நினைப்பூட்டி கொள்ளும் போது நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு வெறும் பயம் நீங்கி சமாதானம் வர்றது மட்டும் இல்லை, உங்களுடைய சூழ்நிலைகளே மாறும். இது உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இன்றைக்கு.